ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இணைச்சற்ற புத்தகம் 10வது அதிகாரம் 12லிருந்து 22 வசனங்கள். அதில் மிகச் சிறப்பாய் கடவுள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார், வாட் ஹி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அஸ், அது அப்படியே என்ற கேள்வியாக நம்மிடத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் முன்னத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? 12-13 வசனங்கள் சொல்லுகிறது. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடந்து அவரை அன்பு கூர்ந்து முழு இதயத்தோடு பணிபுரிந்தால், அவர் கட்டளைகள் நியமங்களை கடைபிடித்தால், அதுதான் இறைவன் நம்மிடம். நாம் கடவுளுக்கு அஞ்சி அவருடைய வழிகளில் நடந்து முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மோடும் அவருக்கு பணிவிடை புரிந்து கற்கிற வழிகளிலே நாம் நடந்தோம் என்றால் அதுவே இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆகவே உள்ளத்தை நாம் விருத்தி சேதம் செய்வதிலிருந்து வணங்கா கழுத்தினராக இராமல் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. மீண்டும் நாம் அந்நியராக எகிப்தில் அந்நியர்களாக இருந்தீர்கள், அதே போல இந்த பூமியிலும் நாம் அந்நியர்கள். நாம் ஆண்டவரை ஆதாயமாக்கி அவருக்குள் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவர் எதிர்பார்ப்பது கடவுளுக்கு அஞ்சி அவரை அன்பு கூர்ந்து முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நாம் அவருக்கு பணிபுரை புரிந்த ஒரு கட்டளைகளை கடைபிடிப்போம் என்றால் கடவுளுக்குரியவர்களாக நாம் ஏற்றவர்களாக நாம் வாழ முடியும். அதை இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்று இப்போதே நாம் தெய்வ பயத்தோடு இதோ அவருடைய வழிகளில் நடந்து அவரை அன்பு செய்து நிறைவுக்குள் நாம் வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? இதை நல்ல ஆண்டவரை நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் உடைய தெய்வீக கரங்களை ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் பரிசுத்தமாகும்.